சகோதர சகோதரிகளே வணக்கம். இப்போது நாம் எல்லோருமே முக்கியமாக ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கிறோம். நீங்களும் நெருங்கிதான் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். இந்த பெர்மாத்தாங் பாவ் என்ற தொகுதியிலே இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலுக்காக நீங்கள் எல்லோரும் மிகவும் கடுமையாக யோசித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். என்ன செய்யலாம், யாருக்கு வாக்களிக்கலாம், எதற்காக வாக்களிக்கலாம் என்றெல்லாம் சிந்திப்பது இயல்புதானே. அப்படி இருந்தாலும் நாம் எப்போதுமே ஒரு நல்ல காரியத்தில் இறங்கும் போது அந்த நல்ல காரியம் எதிர்காலத்தில் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை எப்போதுமே நம்மவர்கள் சொல்லி வருவார்கள். ஆக இன்று நான் ஏன் உங்களை சந்தித்து பேசுகிறேன் என்றால், இந்த பெர்மாத்தாங் பாவ் தேர்தலிலே இருக்கக்கூடிய 3075 வாக்காளர்கள் இந்தியர்கள் மிக முக்கியமானவர்கள். ஏன் அவர்களை முக்கியமானவர்கள் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு பக்கம் மலாய்க்கார வாக்காளர்கள் இரண்டாக பிரிந்து தேர்தலில் கலந்து கொள்வார்கள், இன்னொரு பக்கம் சீன வாக்காளர்கள், இன்னொரு பக்கம் இந்திய வாக்காளர்கள். ஆகவே இந்திய வாக்காளர்கள் மிக முக்கியமாக இருக்க வேண்டுமே, ஆனால் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டும். இப்போதுதான் தேர்தல் நடந்தது. எப்போது? மார்ச் மாதம் 8ஆம் தேதி தேர்தல் நடந்தது. இதுதான் முதல் தடவையா மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெர்மாத்தாங் பாவில் தேர்தல் நடந்தது? இல்லை. இதற்கு முன்பு இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று தன்னுடைய நாற்காலியை விட்டுக் கொடுத்த டத்தன்சி வான் அஜிதா அவர்கள் ஏற்கனவே 2 முறை தேர்தலிலே போட்டியிட்டிருக்கிறார்கள். 4 வருடம் 8 வருடம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்பு யார் வெற்றி பெற்றார்கள்? அதற்கு முன்பு டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் வெற்றி பெற்றார். அவரும் துணை பிரதமராக 12 வருடம் கிட்டத்தட்ட பல கோணங்களில் தன்னுடைய பதவியை தற்காத்து 10 வருடம் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவராக நாம் கண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் 10 வருடம், அவருடைய மனைவி 8 வருடம், இப்போது ஒரு 5 மாதம், இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது 20 வருடம் 5 மாதம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 20 வருடம் 5 மாதத்தில் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? அதாவது பெர்மாத்தாங் பாவில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? கம்பம் பாகான் சராயில் உள்ளவர்கள் அப்படியேதான் வாழ்கிறார்கள். அந்த கோயிலில் மண்டபம் கட்ட வேண்டும் என்று நினைத்து அந்த மண்டபம் கட்ட முடியாமல் தான் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, எல்லா நிலைகளிலும் பார்த்தீர்களே, ஆனால் சாலை சரியா இல்லை, கால்வாயை சுத்தப்படுத்தவில்லை என்ற பலவிதமான பிரச்சனைகள் இந்த தொகுதியில் இருந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? ஆகவே இந்த தொகுதிகளில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருப்பதற்கு, இதை அகற்றுவதற்கு நாம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? நான் எடுக்க வேண்டிய நடவடிக்கை சற்று சிந்தித்து நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு, நாம் வசிக்கக்கூடிய இடத்திலே நாம் வசதியோடு வாழ்வதற்கு யார் நமக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் என்னை பொறுத்தவரை மாயிகா உங்களுக்கு உதவ முடியும். மாயிகா உங்களுக்கு உதவ முடியும். உதவுவது மாத்திரமல்ல, மாயிகா அரசாங்கத்திலே ஒரு அங்கம். வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் யார் எதை தருவார்கள் என்பதை ஆராய வேண்டாம். தேசிய முன்னணி அரசாங்கம் அது 50 வருடம் ஆட்சி செய்து வருது. ஏதோ இந்த முறை ஒரு 80 சீட்டை எதிர்கட்சிக்காரர்கள் பிடிச்சிட்டாங்க. அந்த 80 சீட் அவங்க பிடிச்சது கூட நம்முடைய இனத்தவர்கள் கொடுத்த மாறாத ஆதரவால் தான். ஆதரவு கொடுத்தோம், வெற்றி பெற செய்தோம். வெற்றி பெற்ற பிறகு நம்ம என்ன ஆனோம்? நமக்கு வெற்றி கிடைச்சதா? இல்லையே. ஆக யோசித்து பாருங்க. இப்ப எத்தனையோ வருஷம் போட்டுட்டீங்க. போட்டோம் போட்டோம் போட்டோம். அவர் என்னத்தை நமக்கு போட்டாரு? கொடுத்தோம் கொடுத்தோம் கொடுத்தோம். அவர் என்ன நமக்கு கொடுத்தாரு? வாங்கணும் வாங்கணும்னு ஒண்ணு இல்லையே. இனி வாங்கறதுக்கு உள்ள வேலையை நம்ம செய்வோம். முக்கியமான பிரச்சனை அது உங்களுக்கு மாத்திரமில்லை, எனக்கு முக்கியமான பிரச்சனை தான். அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 5 நம்முடைய சகோதரர்கள், இவர்கள் 5 விடுதலை செய்ய வேண்டும் என்று பலர் குரல் எழுப்புகிறார்கள். அதோட மாத்திரமல்ல, எனக்கும் பல SMS எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இவர்கள் உள்ள வச்சிருந்தா தான் நம்ம அரசியல்ல வெற்றி பெறுவோம்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா,
அவர்கள் வெளியே வந்துட்டா இவங்களுக்கு அரசியல் இல்லை. அப்புறம் இதை நாம் துல்லிதமாக மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த ஐவரையும் விடுதலை செய்வதற்கு நானே சென்ற மாதம் உள்துறை அமைச்சரை பார்த்து ஏறக்குறைய 1 மணி நேரம் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்தினப்ப அவர் சொன்னாரு, இந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை, எனக்கு தெரியும், பலர் ரொம்ப மன வருத்தமா இருக்காங்க, எதற்கும் நீங்க இந்த பிரச்சனையை பிரதமர்கிட்டையும் பேசுங்க அப்படின்னார். சரி, மறுநாள் நான் அமைச்சரை பார்த்துட்டு வந்தது பத்திரிகையில போட்டோம். பத்திரிகையில் போட்டோன்னே அதற்கு சிலர் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ரொம்ப பேர் அதில் சந்தோஷப்படல. ஏன் சந்தோஷப்படலன்னாக்க, எங்க அவங்க வெளியில வந்துருவாங்களோ, அவங்க வெளியில வந்துட்டா நம்ம நடத்துற அரசியல் வீணா போயிடுமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரொம்ப பேர் அதில் சந்தோஷப்படல. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் தொடர்ந்து அந்த ஐவரையும் வெளியே கொண்டு வருவதற்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இரண்டாவதாக போய் திரும்ப பிரதமர் அப்துல்லாமா படாவி அவர்களை பார்த்தேன். பார்த்து இந்த ஐவரில் நீங்க எல்லோரையும் ஒட்டுமொத்தமா ஓடாட்டி ஒரு 2-3 பேரையாச்சும் முதல்ல விடுங்க, படிப்படியா அவர்களுக்குள்ளதை செய்யுங்க, அவர்கள் பெற்றோர்கள் அவருடைய மனைவிமார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, 6 மாதம் ஆன உடனே ஒரு மறு ஆய்வு செய்யும். அந்த மறு ஆய்வு செய்யறப்ப நீங்க உங்களுடைய எதை பிரச்சனை போடுங்க, நான் சைட் அமீர்கிட்ட சொல்லி அதை கவனிக்க சொல்றேன் அப்படின்னு. அதன் பிறகு நான் டத்தோஸ்ரீ சைட் அமீர் அவர்களை கண்டு திரும்பவும் பேசி, இந்த கம்யூனிட்டி தடுப்பு நிலையத்துக்கு நீங்க நேரா ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அங்க உள்ளவர்களுடைய பிரச்சனை தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே ஒரு 5-6 நாள் சென்று சைட் அமீர் அவர்கள் கம்யூனிட்டிக்கு போனார். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகையில் பார்த்தேன், அந்த ஐவரில் சில பேரை பார்க்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அதை பற்றி நான் ஒன்று சொல்லாத, அவங்களுடைய உரிமை. ஆனாலும் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் வழி காணணும். தீர்க்கறதுக்கு வழி காணும் போது அதில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சச்சரவுகள் எல்லாம் அகற்றி வச்சுட்டு நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்குள்ள ஏற்பாட்டை பண்ணணும்னு சொல்லி நான் திரும்ப கடந்த 2 மாதங்களில் போன மாதம் நடந்த நம்முடைய தேசிய முன்னணியோட உயர்மன்ற கூட்டத்திலையும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தேன். இந்த மாதம் நடந்த தேசிய முன்னணியோட உச்சமன்ற கூட்டத்திலையும் இந்த பிரச்சனையை பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இது 5 இளவயதினர் 5 பேருக்குள்ள பிரச்சனையை நீங்க தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பேசுவோம். பேசுறது மாத்திரமில்ல, வெற்றி பெறுற வரைக்கும் அதில் பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் என்னை பொறுத்தவரை எனது அருமை சகோதரர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் நான் சொல்வது என்னன்னா, எங்களுக்கு மனசுல ஒன்றும் கல்மிசம் இல்லை. நீங்க என்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம், என்னை கூப்பிடலாம், என்கிட்ட பேசலாம், இதை செய்யுங்கன்னு சொல்லலாம். அது செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன சந்தேகம் உங்களுக்கு? 29 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்தவங்களோட காரியத்தை எது நான் செய்யாம இருந்தேன்? ஆக சகோதரர்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, நமக்கு வெற்றி பெறறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது, அதாவது கையில ஒரு குருவி இருக்கு, அந்த குருவி தான் பாரிசான் நேஷனல் குருவி. அந்த குருவியை விட்டுட்டு மரத்தில் இருக்கிற குருவியை பத்தி நம்ம நினைக்க முடியுமா? அதுதான் நான் சொல்றேன். இந்த கையில் இருக்கிற குருவி தான் உங்களுக்கு மாயிக்கா. உங்க பிரச்சனை தீர்க்கிறது தானே மாயிக்கா. வேற யார் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு மாயிக்கா இருக்குது? உங்களுக்காக தானே. எவ்வளவு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய நடவடிக்கை எல்லாம் நாங்க செய்திருக்கோம். ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. சரி, நீங்க எல்லாரும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. அது ஒண்ணு எல்லாமே இருக்கட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இப்ப பாருங்க, இந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய காலத்திலே நம்முடைய மாபெரும் பல்கலைக்கழகம் ஆசிய மருத்துவ தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை அப்துல்லாமா படாவி அவர்களை வச்சு திறந்துட்டோம். திறந்தது மாத்திரமல்ல, உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்ட்டு நான் ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்படுறீங்களா? உங்க மனைவி நிச்சயமா ஆசைப்படுவாங்க. நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையாங்கிறது நீங்க தான் தீர்மானிக்கணும். மீண்டும் சந்திக்கிறேன்.